அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல வலுவிழக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உண்டு. எனவே 2025 ஏப்ரல் 25ஆம் தேதி வரை ராகு மற்றும் கேது வலுவிழந்து சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக ராகு லாபத்திலும் கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5லும் சஞ்சரிக்கின்றன. ராகு லாபத்தில் இருப்பது நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்ததால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் அதீதமாக சந்தித்ததற்கான சூழல் உண்டு. எனவே அவற்றில் ஏற்பட்ட வெகுவளவில் சந்தித்து வந்த சிரமங்கள் விலகக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. பொதுவாக ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நிழல் கிரகங்கள் ஆயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த கிரக நிலைகள் நிஜ வாழ்க்கையில மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. சூரியனுக்கு மிக தொலைவில் இருந்தாலும் கூட இந்த இரு கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து கேது சஞ்சரிக்கிறார். கேது சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. கிரக நிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய சப்தம பார்வையை 2 கிரக நிலைகளின் மீதும் செலுத்துகின்றன. இந்த தருணத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரித்து கன்னி ராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறார். கேது கன்னி ராசியில் சஞ்சரித்து மீன ராசியை பார்க்கிறார். இந்த இரு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. எனவே இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது அவை பலம் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. பின்னோக்கி நகரக்கூடிய இந்த 2 கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்கள்ல சந்தித்து வந்த தடைகள் மிக பெரிய அளவில் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தருணத்தில் ராகு திசையோ அல்லது ராகு புக்தியோ நடைபெறும் போது மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மேலும் குறிப்பாக ராகு கேதுவின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ஆகிய கிரக நிலைகளின் திசையோ புக்தியோ நடைபெற்றால் மிக பெரிய அளவுல உச்சபட்ச நன்மை கிடைக்கும். அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் புக்திகளோ திசையோ நடைபெறும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். ஆனால் ராகு கேது புக்தியோ திசையோ நடைபெறும் போது அவர்களின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய 3 கிரக நிலைகளின் புத்தியோ திசையோ இணைந்து நடைபெறும் போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் இரு கிரக நிலைகளும் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது. இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு நபர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாருங்க. தன்னுடைய பயணத்தை நீண்ட நேரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தனக்கு கால் வலி ஏற்பட்டு விட்டதன் காரணமாக அருகாமையில் உள்ள ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம் என்று மரத்தடியில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது இவரின் அருகாமையில் அந்த வழியாக சென்ற ஒரு திருடன் வந்து அமர்கிறான். அந்த திருடன் இவரிடம் என்ன உள்ளது என்று பார்த்து கொண்டிருக்கிறான். கவனிக்காத அந்த நபர் தன்னிடம் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து எண்ணுகிறார். அவரிடம் மிக பெரிய அளவிற்கு பணம் இல்லை என்றாலும் பயணத்தில் இலை பாருவதற்கும் உணவு அருந்துவதற்கும் பெரிய அளவிற்கு பணம் கொஞ்சம் இருக்கிறது. இதை பார்த்த அந்த திருடனோ அந்த பணத்தை எப்படியாவது கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறான். அவர் அந்த பணத்தை தன்னுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டு மரத்தின் அடியில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்போது அவர் அருகில் வந்த அந்த திருடன் அவர் சற்று கண்ணசர்வது போல் தெரிந்தவுடன் அவரது சட்டை பையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடுகிறான். இதை பார்த்த அந்த நபர் தன்னிடம் இருந்த பணத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறானே என்று அவனை துரத்த ஆரம்பிக்கிறார். இதை துரத்தி செல்லும் போது அந்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கோ ஓடிவிடுகிறார். ஆனால் அந்த வேளையில் தான் அந்த வழியாக வந்த ஒரு வாகனம் பழுதடைந்து நிறுத்த முடியாமல் அவர் சாய்ந்து உட்கார்ந்திருந்த மரத்தின் மீது வந்து மோதுகிறது.
இந்த திருடன் தன்னுடைய பணத்தை எடுக்கவில்லை என்றால் நிச்சயம் அந்த நபர் அந்த இடத்தில்தான் அமர்ந்து தூங்கியிருப்பார். அப்போது அவர் மீது அந்த வாகனம் ஏறி உயிரிழக்க நேரிட்டிருக்கும். தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையான பணத்தை இழந்தாலும் கூட அதை விட மிக பெரிய அளவுல செல்வங்களை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகம் அவரிடம் உண்டு. மட்டுமல்லாது பல திறமைகளும் உண்டு. தற்போது இந்த திருடன் செய்தது இவருக்கு தீமையாக இருந்தாலும் அந்த தீமையிலும் நன்மை விளைந்திருக்கிறது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்றே சொல்லலாம். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிறு சிறு சறுக்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல் நிச்சயமாக உண்டு. ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் கிடைக்கும். அதில் முதல் படியாக தான் இந்த ராகு கேதுவின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் இனி வரக்கூடிய தருணத்தில் குறிப்பாக 2025 ஏப்ரல் 25 வரை இந்த காலகட்டங்கள்ல ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன. பொதுவாக ராகு மற்றும் கேது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்கும். ஆனால் அதே சமயம் ஜென்மம், அஷ்டமம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 8 மற்றும் 2 ஆகிய இடங்கள்ல சற்று கூடுதலாகவே சிரமம் இருக்கும். மற்ற இடங்கள்ல நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான் உண்டு. தற்போது ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வலு இழக்கின்றன. அவற்றின் வீரியம் குறைகிறது. எனவே பாதிப்புகள் வெகுவளவில் குறையும். நன்மை இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருக்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு மற்றும் கேது. இந்த 2 கிரக நிலைகளுமே நிஜ வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பான 5 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கின்றன. தற்போது மேலும் வலுவிழந்து கிரக நிலைகளுமே 11 மற்றும் 5ஆம் இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கக்கூடிய வகையில் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் குடும்ப ரீதியாக ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் நிச்சயமாக விலகுகிறது. அது மட்டுமல்லாது தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில், லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் இனி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்கள், சிரமங்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் கிடைக்கிறது. வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை சந்திக்கலாம். இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்டு வந்த ராகு கேதுவால் ஏற்பட்டு வந்த தடைகள் வெகுவளவில் குறைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் தனி கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது ராகு லாபத்திலும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் இருப்பதால் பல்வேறு வகையில தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். லாபம் கூடுதலாக உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் இருந்த சிரமங்கள் விலகுகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான மாறுதலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவியும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுகிறது. பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட இணைவதற்கான யோகம் உண்டு. பொதுவாழ்வு மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். இதுவரை சந்தித்து வந்த கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட மீண்டும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே கலை மற்றும் அரசியல் இரு துறைகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் வலுவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும், விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும், கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தியும் காணக்கூடிய யோகம் உண்டு. பெண்மணிகள் சந்தித்து வந்த பல்வேறு வகையான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் தொழில், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகக்கூடிய யோகத்தை ராகு
ராகு கேதுவின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு பணியை துவங்குவதற்கு முன் வினைத்திருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக பல தடைகள் விலகும். மேலும் இயன்றால் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிட்சமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.